ஹாய்ங்க. இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட குடும்ப கோயில்ல வந்து ஃபங்ஷன் சூப்பரா வந்து கிளம்பியாச்சு. இந்த சாரி எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஆ நானும் ஹஸ்பண்டும் வந்து மேட்சிங்கா வந்து ட்ரெஸ் பண்ணியிருக்கோம். பட் அவங்க வந்து எர்லியரா வந்து கோயிலுக்கு போயாச்சு. நான் உங்களுக்கு அங்க போய் காமிக்கிறேன். என்னென்ன நடக்கு அப்படிங்கிறதெல்லாம் காமிக்கிறேன். சூப்பரா இருக்கும். பார்க்கலாம். ஓகே. அண்ணி வந்திருந்தாங்க. அண்ணி, நீசஸ் எல்லாமே வந்து ரெடி ஆயிட்டு இருந்தாங்க. ஆராதனா இப்படி தான் ரெடியா இருந்தாப்புல. சரி கோயிலுக்கு வந்து கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, விளக்கு பூஜைக்கு உள்ள அந்த ப்ரிப்ரேஷன் எல்லாமே பண்ணிட்டு இருந்தோங்க. யூசுவலாகவே பார்த்திங்க அப்படின்னா குடும்ப கோயில் திருவிழா வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா மே எண்டில் வருங்க. எல்லார் வீட்லேயுமே அதனால் ரிலேஷன்ஸ் வந்திருப்பாங்க. குட்டீஸ் எல்லாத்துக்குமே லீவாக இருக்கும் பார்த்திங்களா, ஹாலிடேஸ் அப்படிங்கிறதுனால எல்லார் வீட்லேயுமே வந்து கெஸ்ட் வந்திருப்பாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு வருஷமே பார்த்திங்க அப்படின்னா குடும்ப கோயிலில் வந்து 1008 தீபம் ஏற்றுற ஒரு நிகழ்வு நடக்கும். எங்களோட அத்தா ஒருத்தவங்க வந்து முருகன் அவங்க நேமு. அவங்க தான் வந்து இதை ஆர்கனைஸ் பண்ணுவாங்கங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த வாட்டி பார்த்தீங்க அப்படின்னா என்னை வந்து நீ ஃபஸ்ட்டு தீபம் ஏற்றுமா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து இதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஓகே, இது வந்து இறைவனோட செயல் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா சில காலங்களாக எனக்கு வந்து கரெக்டாக திருவிழாக்கு வரவே முடியாத மாதிரி ஏதாவது ஒரு தடை இருந்துகிட்டே இருக்கும். ஹெல்த் இஷ்யூஸோ அந்த மாதிரி, இல்லை குட்டீஸ்க்கு ஹெல்த் இஷ்யூஸோ அந்த மாதிரி இருக்கும். இந்த வாட்டி வந்து அதுவும் முதல் தீபம் ஏற்றுனது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நான் சொன்ன மாதிரி எல்லா ரிலேஷன்ஸும் வந்து சேர்ந்து பண்ணும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இவங்க என்னோட ஒன் ஆஃப் த சிஸ்டர், இவங்க சிஸ்டர் இவங்க. ஸோ அவங்ககிட்டயும் வந்து ஒரு ஹாய் சொல்லிவிட்டு அப்புறம் நம்ம விட்டு குட்டீஸ் எல்லாம் வந்து ஏற்றுவாங்க, அங்கே போகலாம் அப்படின்னு நினச்சோம். இவங்க தான் அந்த அத்தா. இவங்க தான் யூஸ்வலாக நம்ம ஊர்கோயிலுமே 1008 தீபம் வந்து ஆர்கனைஸ் பண்ணி எல்லாமே பண்ணுவாங்க. ஆராதனா, அதுக்கப்புறம் இப்படி நம்ம வீட்டு குட்டீஸ் எல்லாம் வந்து தீபம் ஏற்றுறதை வந்து உங்களுக்கு காமிச்சிட்டு, அதுக்கப்புறம் வந்து ஹஸ்பண்ட் வந்து பிஸியாக இருந்தாங்க. அவங்களையும் என் பையனையும் வந்து என்கிட்ட வந்து ஒரு போஸ் வந்து கொடுத்து காமிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு விளக்கு பூஜை ஸ்டார்ட் பண்ணுறக்கு முன்னக்குட்டி வந்து அவங்க 2 பேரும் நம்மக்கிட்ட வந்து ஒரு ஃபோட்டோ போஸ் கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக விளக்கு பூஜையும் சிறப்பாக இருந்துச்சுங்க. பார்ப்பசுகள் தாருமம்மா, மகளே வாருமம்மா, புகழுடம்பை தாருமம்மா, மகளே வாருமம்மா, புகழுடம்பை தாருமம்மா, அல்லும் பகலும். பூஜையெல்லாம் வந்து சூப்பராக கம்ப்ளீட் ஆன அப்புறம் நைட்டு பூஜைக்கு முன்னதாக பார்த்திங்க அப்படின்னா எங்களுக்கு வந்து டின்னர் ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. சாம்பார் சாதம், ரைத்தா, அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கேசரி எல்லாமே சூப்பராக இருந்துச்சுங்க. செமையாக வந்து நைட் டின்னரும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வீட்டில் போய் நைட்டு ஃபுல்லாக நம்ம வந்து கோயிலில் இருக்கணும் இல்லையா. ஸோ சாரீ வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு அழகாக சுடிதாரில் வந்தாச்சு. ஸோ 12:15 உங்களுக்கு காமிச்சேன் இல்லையா. ஸோ வீட்டில் போய் சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திருப்பி வந்து நம்ம கோயில் போயாச்சு. அங்கே பார்த்திங்க அப்படின்னா பலகாரங்கள் எல்லாம் வந்து ரெடி பண்ணுவாங்க சுவாமிக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து வில்லு பாட்டு, சுவாமி ஆட்டம் எல்லாமே இருக்கும். மஞ்சள் பால் எடுத்துக்கிறது, அதுக்கப்புறம் வந்து எண்ணெய் கொதிக்கிற இருக்கிற எண்ணெயில் பார்த்திங்க அப்படின்னா தென்னை மரத்தில் உள்ள அந்த பூவை எடுத்து அதை எடுத்து அப்படியே வாரி சாமியை வந்து தான் மேலே வந்து எடுத்துப்பாங்கங்க.
சாமி அப்படியே இருந்து தலையில் கும்பம் குடம் எடுத்து ஆடும்போது அவ்வளோ அழகாக வந்து வில்லுப்பாட்டு பாடினாங்க. அதுக்கு நாங்களும் சுற்றி கும்மி அடித்தோம். ஷார்ட்ஸில் இருக்குது பாருங்கள். அதே மாதிரி ஜென்ஸ் எல்லாம் சுற்றி கும்மி அடித்தாங்கங்க. சூப்பராக இருந்துச்சு பாருங்கள். குடும்ப கோயில் திருவிழா வந்து ரொம்ப சிறப்பாக நடந்துச்சுங்க. காலையில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 5:30 கிட்ட ஆயிடுச்சு. ஹஸ்பண்டே வந்து ரொம்ப நல்லா பண்ணதா வந்து சுவாமிலாம் சொல்லும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நீங்களும் எங்கள் கூட சேர்ந்து இறைவனோட அருளை முழுமையாக பெற்றிருப்பீங்கன்னு ரொம்பவே நம்புகிறேன். இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங். பாய்.